மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து யுஏல வந்து எப்படிலாம் வந்து ரூம் வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பட்ஜெட் வந்து சொல்லுங்க ப்ரோ. ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து பெஸ்ட் விசாக்கு நாங்க வரணும்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? அது வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யுஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு என்ன புரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2018ல வந்து நான் யுஏக்கு வந்து விசிட் விசால வரும்போது, ஸோ இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது வந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது அப்போ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நான் பண்ண வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களோட பட்ஜெட் வந்து கண்டிப்பா லேக் ஆகும். ஸோ அதனால இப்போதைக்கு இருக்க, அதாவது இப்ப கரண்டா இருக்க பட்ஜெட்டை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் வந்து இங்க திராம்ஸ்ல சொல்றேன். நீங்க வந்து இந்தியன் மணிக்கு வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு இங்க திராம்ஸ்ல எவ்வளவு இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு ஆகும் அப்படின்ற கால்குலேஷன் உங்களால பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசா, அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் ரேட்டு. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான பிரைஸ் தான். ஸோ நீங்க அங்க ஏதாச்சும் இந்தியாலே வந்து ஏதாவது டிராவல் ஏஜென்சில போயிட்டு நீங்க வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்களே வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பர்சனலா நீங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்காதீங்க. ஏன்னா டிராவல் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போடணுமா, ஸோ அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் கரெக்டா எப்போ போடணும், அது மட்டும் இல்லாம விசால வந்து என்ன மாதிரியான விசாஸ் வந்து எடுக்கணும், ஸோ அதுக்கு வந்து உண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கட் அண்ட் கிளியரா வந்து தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து அதை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. ஸோ விசா டிக்கெட் இல்லாம எவ்வளவு பட்ஜெட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூம். ஸோ ரூம் அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவையான விஷயம் தான். ஸோ ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் வந்து 500 to 800 திரம்ஸ் வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ரூம் பட்ஜெட் மட்டும் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்க வந்து ரூமுக்கு வந்து போயிட்டு செட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங்குமே வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் 13 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ரூம்ல வந்து ஷேரிங்ல இருப்பாங்க. இல்லைன்னா வந்து இது மாதிரி என்ன சொல்றது, எக்ஸிகியூட்டிவ் பேச்சுலர்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 பேரு 3 பேரு 2 பேர் கூட ரூம் ஷேர் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட் அப்படின்றது வந்து ரூமுக்கு வந்து 500 to 800 திரம்ஸ் வந்து நீங்க வந்து ரூமுக்கு வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு வந்து நீங்க பர்சனலா சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு வந்து மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிராசரி அப்படின்றது வந்து ஒரு ஆளுக்கு அப்படின்னு வந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்த்து தான் வந்து ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று போடுவாங்க. இல்ல நான் வந்து சமைக்கலாம் மாட்டேன், எனக்கு வந்து செப்பரேட்டா வந்து மெஸ் வந்து நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா இங்க வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லயும் சொல்ல முடியாது, நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து மெஸ் அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 to 500 திரம்ஸ் வந்து நீங்க வந்து அந்த மெஸ்ஸோட 1 மந்த்துக்கு வந்து நீங்க வந்து அந்த மெஸ்ஸுக்கு மட்டும், அதாவது ஃபுட்டுக்கு மட்டும் நீங்க வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த 350 to 500 வந்து பாத்தீங்கன்னா 2 வேளை ஃபுட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் வந்து கிடைக்கும். இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர் கிடைக்கும். இல்லைன்னா லஞ்சு டின்னர் மட்டுமே கிடைக்கும். ஸோ 3 இதுமே வேணும், எனக்கு 3 ஃபுட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா வந்து அது 500 மேலேயே வந்து போயிடும். 750 திரம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிடும். ஸோ 3 வேளையும் உங்களுக்கு ஃபுட்டு வந்து சூப்பராக நீங்க சாப்பிடணும் அப்படின்னா வந்து 750 திரம்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும். பட் நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா நீங்க வந்து நீங்களே செய்யறதுக்கு வந்து பாத்துக்கோங்க. எல்லா ரூம்லயும் வந்து கேஸ் அப்படின்றது இருக்கும். அந்த கேஸ்க்கு வந்து நீங்க மந்த்லி ஒரு 20 திரம்ஸ் வந்து கொடுத்தா போதும், நீங்க வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த கேஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் போடுறதோ, இல்ல வேற ஏதாச்சும் ஓட்ஸ் சமைக்கிறதோ, இல்லைன்னா வந்து கெலாக்ஸ் சாப்பிடுறதோ, சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா 350 to 500 இருக்க இடத்துல ஒரு 250 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, அதாவது 750 வரைக்கும் போனீங்க அப்படின்னா வந்து அது ரொம்பவே வந்து அதிகமான பட்ஜெட் தான். 250 திரம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து 5000 to 5500 ருபீஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க இப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்டர்வியூக்கு ஏதாச்சும் போகணும் அப்படின்னா வந்து மெட்ரோ இல்லாட்டி பஸ், இல்ல சம்டைம்ஸ் டாக்ஸி கூட எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வரும். ஸோ நீங்க மெட்ரோல போறீங்க, முழுக்க நான் மெட்ரோல மட்டும் தான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா வந்து மெட்ரோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லிக்கு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பாஸ் வந்து 250 திரம்ஸ் வந்து பாஸ். ஸோ 375 திரம்ஸ்க்கு வந்து ஒரு பாஸ் இருக்கு. ஸோ அந்த 375 திரம்ஸ் வந்து பாஸ் வந்து இப்போ வந்து ஒரு 50 திரம்ஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்க வந்து 400 அப்படின்னே வச்சுக்கோங்க.
ஸோ 400 dirhamsக்கு வந்து நீங்க வந்து பாஸ் எடுத்துறீங்க அப்படின்னா நீங்க யூஏல, அதாவது துபாயில மட்டும் நான் சொல்றது. ஸோ துபாயில வந்து நீங்க வந்து எல்லா டிரான்ஸ்போர்டேஷன், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பஸ், மெட்ரோ, டிராம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை வேணா அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்போ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றது எல்லாமே வந்து நீங்க பண்ணிக்கலாம். அது இல்லாம நான் உங்களுக்கு பர்சனலா சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இன்னொரு 100 dirhamsமே வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோல இறங்கி ரொம்ப தூரம் வாக் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து டாக்ஸி பிடிச்சி போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் வந்து 500 dirhams வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மட்டுமே வந்து நான் பர்சனலா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இன்டர்வியூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துபாயில மட்டும்தான் வரும் அப்படின்னு வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதர் எமிரேட்ஸ்லயும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா துபாயில வந்துட்டு அதர் எமிரேட்ஸ்ல போய் வேலை கிடைச்சி செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இப்ப நான் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 to 800 dirhams வந்து நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 350 to 750 வரைக்கும் வந்து ஃபுட்டோட காஸ்ட் வந்து வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 500 dirhams வந்து நீங்க சாலிடா எடுத்து வச்சிருங்க. ஸோ இப்படி வந்து நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட பேசிக்கான, அதாவது உங்க பேசிக் இதுதான் வந்து முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ ஃபுட்டு, ஷெல்டரு, டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். அதுக்கப்புறமா பண்ற செலவு எல்லாமே வந்து உங்களோட பர்சனலா நீங்க பண்ண போற செலவு தான். இல்ல நீங்க வந்து வெளியே சுத்தி பார்க்கணும் அப்படின்னா வந்து நிறைய இடம் இருக்கு, நிறைய இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவோக் ஆகும். நீங்க வந்து இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பயங்கரமா ப்ரொவோக்கிங்கா இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இங்க வந்தது வந்து ஜாபுக்காக மட்டும்தான் வந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா என்னென்ன இடம்லாம் நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்றத வந்து நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதை மட்டுமே நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஈஸியா வந்து காசை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காசு வந்து பயங்கரமா செலவாகும். ஒன்ஸ் நீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாலியா எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலா சொல்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.